வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் இனிமேல் அடிக்கடி பண்ணுவீங்க. கேரமல் பிரெட் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. வெறும் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட பிரெட் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சுமாராக 5லேருந்து 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சைட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், நம்ம சைட்ஸோடு சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலயமா பிரெட் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை டைரெக்டாக கடாயில் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஸோ ஈஸியாக மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பிரெட்டை போட்டு பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டினதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம், ஸோ தண்ணி சேர்க்காம நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. கலர் மாறிட்டே வருது பாருங்கள். இது மாதிரி நல்ல ஒரு ஹனி கலர் வந்ததுக்கப்புறமா இதில் 1லேருந்து 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சுகர் அளவுக்கு இவ்வளோ பட்டர் சேர்க்கணுன்ட்டு இருக்குது. நீங்கள் அதிகமாக பட்டர் சேர்த்திங்கன்னா இது அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ பட்டரோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கேரமல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா டக்கு டக்குன்னு பரட்டிக்கோங்க. ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது, அப்புறம் இறுக்கி போயிடும். ஸோ டக்கு டக்குன்னு பரட்டிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு கிரீஸ் பண்ண பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த சூட்டோட சூடாக இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து இந்த பிளேட்டில் வச்சிடலாம். அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் நல்லா தனித்தனி பாப்கார்னாக கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், இது செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பர் க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் மூவி டைம்லாம் பண்ணிங்கன்னா இது நீங்கள் சூப்பராக பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கேரமல் பாப்கார்னுக்கெலாம் போகவே மாட்டீங்க. ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.